ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு சண்டே ஸ்பெஷலில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம். இது வந்து லக்னோ பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ லக்னோ மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம மட்டன் லக்னோ பிரியாணிக்காக நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் மட்டனை கழுவி நல்லா வாஷ் பண்ணி இப்போ மட்டனை போடுறோம் நம்ம. ஓகேங்களா? மட்டன் போட்டுட்டு அது கூட வந்து உங்களுக்கு கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் போடுறோம். பாருங்கள், கார்லிக் பேஸ்ட்டு. இப்போ இதில் வந்து சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்களே, சோம்பு, அப்புறம் மிளகு, அப்புறம் லவங்கம், அப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர், அப்புறம் இது வந்து இந்த ஜாதிபத்திரி பூன்னு சொல்லுவாங்கள்ல, அது, ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டு போகிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனையும் கொஞ்சம் இதுலேயே போட்டு, ஃப்ரைடு ஆனியன் அது நம்ம எண்ணெயில் போட்டு முன்னாடியே நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி முதல்ல இதை வந்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி மட்டன் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் விடுங்க, நல்லா மட்டன் வேகட்டும். அப்புறமா சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக மட்டன் வேகிற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி வச்சாச்சு. இப்போ ஒரு 4 விசில் அடிக்கட்டும், அதுக்கப்புறம் இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணி அரிசியை வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். நான் ஒரு 1/2 hour வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் போட்டு தண்ணியை கொஞ்ச நேரம் வந்து நல்லா காய வைக்க போகிறோம். அப்புறமா இது கூட வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் அந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு, இப்போ நம்ம இந்த அரிசி அதில் போட்டு ஒரு 80% வரைக்கும் குக் பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ ரைஸ் வந்து நல்லா நான் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணி வந்து கொதிச்ச உடனே நம்ம வந்து அதில் போட்டு குக் பண்ண போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு, நம்ம வந்து ரைஸ் போட்டுடலாம். அதில் வந்து நல்லா ரைஸ் போட்டாச்சு. இப்போ பாருங்க, நல்லா ரைஸ் வந்து நீட்டாக இருக்கு. இப்போ வந்து 80% நல்லா குக் ஆகும். அதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு, எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தீங்களா, மட்டன் வந்து நல்லா வெந்து ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, அந்த மட்டனை வந்து அதுல இருந்து தனியாக வெளியே எடுத்துட போறோம். எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம், மட்டன் மட்டும். அப்புறமா இந்த தண்ணியை வந்து நம்ம நல்லா வடிகட்டி வெறும் தண்ணி மட்டும் எடுத்து நம்ம வச்சுக்க போகிறோம். வாவ், ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இப்போ மசாலாலாம் போட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா பார்க்கலாம். டேஸ்ட் எப்படியா இருப்பது தெரியல. லக்னோ மட்டன் பிரியாணி சாஃப்டாக நல்லா குக்காக இருக்குது. விசில் எத்தனை விசில் விட்டோம் நம்ம வந்து இன்னைக்கு 5 விசில் விட்டேன் நான். 5 விசில் விட்டோம் நம்ம. ஸோ மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக ஆகும். அதனால இப்போ நம்ம தனியாக வந்து மட்டன் வந்து தனியாக வேக வச்சு எடுத்துருக்கோம், ரைஸ் வந்து தனியாக வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 1 கப் பால் எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த பாலை வந்து இதில் ஊற்றிக்கலாம். பிரியாணி எதில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் பால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ரோஸ் வாட்டர். இது இப்போ இது கூட வந்து இதை பாருங்க, இது வந்து ரோஸ் வாட்டர். இது இப்போ இந்த பாலில் வந்து நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த பிரியாணிக்கு நல்லா ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். இது வந்து நம்மளுக்கு ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க கடையில். நீங்கள் இதை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், ஆனால் ரோஸ் ஸ்மெல் தான் வருது நல்லா. இது இப்போ இது வந்து 1 ஸ்பூன் ஊற்றணும். இப்போ இது வந்து 1 ஸ்பூன் இதில் ஊற்றிக்கலாம்.
ரோஸ் வாட்டர் ஊற்றியாச்சு ஒரு ஸ்பூனு. இப்போ இது வந்து கேவ்ரா வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து பிரியாணிக்கு வந்து நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், நல்லா வாசனையாக இருக்குது. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே வந்து கிடைக்கிது. நான் அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதுலேயும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஊற்றணும். இப்போ இது ஒரு ஸ்பூன் ஊற்றியாச்சு. இப்போ இது வந்து நான் வீட்லேயே அரைச்சி வச்சிருக்க மசாலா. இப்போ இதில் நான் என்னென்னலாம் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு சோம்பு, சீரகம், அப்புறம் வந்து அந்த ஜாதி பத்திரி பூன்னு இருக்கு இல்லைங்களா, முக்கியமானது அது. இதுக்கு தேவையானது வந்து அந்த பூ தான், மேஸ் பவுடர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நான் வந்து பூவாகவே போட்டு அரைச்சிக்கிட்டேன். அப்புறம் ஏலக்காய், க்ரீன் ஏலக்காய், அப்புறம் பிளாக் ஏலக்காய் ரெண்டுமே போட்டு நான் வந்து நல்லா வந்து மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியிலேருந்து நம்ம வந்து இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டோம். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து நம்மக்கிட்ட பவுடர் தனித்தனியாக இருந்ததுன்னா நீங்கள் தனித்தனியான பவுடராக கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம விட்டுட்டு இப்போ இது கூட வந்து நம்ம குங்குமப்பூ வச்சுருக்கோம், அது ஒரு பிஞ்ச் வந்து நம்ம போட்டு விடலாம். அப்புறம் தனியாக வந்து கொஞ்சம் பாலில் வந்து குங்குமப்பூ போட்டு நல்லா அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அப்புறமா நம்ம மேலே வந்து அதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அது தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலக்கிட்டு, இந்த இன்கிரீடியன்ட்லாம் பார்த்தோன்னே மசாலா பால் நினச்சிடாதீங்க. இது பிரியாணி தான். இது லக்னோ பிரியாணி, நம்ம ஸ்டைல் கிடையாது. இது சவுத் இந்தியன் கிடையாது, இது நார்த் இந்தியன். இல்ல இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, இதையும் இது கூடயே சேர்த்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து நல்லா பாயில் பண்ண விட போறோம். இப்போ இதுல வந்து கொஞ்சமா நம்ம இதையும் இது கூடயே சேர்த்து நல்லா ஊற்றிடலாம். இப்போ தண்ணி இது, ஆமா, அந்த மட்டன் வேக வச்சோம் இல்லைங்களா, அதோட தண்ணி தான் அது. அதுல இருக்கிற அந்த மசாலாலாம் போட்டோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிட்டு வெறும் தண்ணி மட்டும் தான் எடுத்து வச்சு இதுல ஊத்துறேன். இப்போ இது கூடயே வந்து நம்ம வேக வச்ச மட்டனையும் நம்ம இது கூட வந்து மசாலா ஐட்டம் எடுத்துக்கணும். ஆமா, அந்த நம்ம போட்டோம் இல்லைங்களா, முழுசாவே போட்டோம். கிராம்பு, அப்புறம் வந்து மிளகு எல்லாமே நம்ம முழுசாவே போட்டோம்ல, அதெல்லாத்தையும் நம்ம வந்து வடிகட்டி நம்ம வந்து எடுத்துறோம். ஜூஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். இப்போ வேக வச்ச மட்டனை வந்து நல்லா நம்ம போட்டு, இப்போ இந்த பிளேவருக்குள்ள இப்ப நம்ம ஊத்தணும் பாத்தீங்களா, அந்த ரோஸ் வாட்டர், அந்த கேவரா வாட்டர் எல்லாம் ஊத்தணும் இல்லைங்களா, அதோட பிளேவர் எல்லாமே இந்த மட்டன்லயும் சேர்த்து நல்லா இறங்கணும். இதுவும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும், நல்லா திக்காக ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து ரைஸ் போட்டு நம்ம வந்து தம் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் இது திக்காகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா திக்காக ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் வந்து ரைஸ்லாம் வந்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ அதை வந்து இதில் நம்ம சேர்க்கலாம். ரைஸ் வந்து அப்படியே தூவி விடணும். ரைஸ் வந்து அப்படியே தூவி விடணும், அழகா உடையாத மாதிரி. இப்போ ரைஸ் எல்லாம் வந்து அதில் போட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆனியன் வந்து நம்ம இது மேலே அப்படியே தூவி விடலாம். இப்போ கொஞ்சம் பாலில் வந்து நான் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு நல்லா அந்த கலர் வந்து எல்லோ கலராக நல்லா வர அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம வந்து அப்படியே சுற்றி ஊற்றி விடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சமையல், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. அந்த டேஸ்ட் லைட்டாக பண்ணும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தான் அது. ஆக்சுவலாக பாருங்கள், இந்த மாதிரி பாலில் வந்து குங்குமம் போல் நம்ம பண்ணதே இல்லை நம்ம இதில். ஸோ நம்ம சவுத் இந்தியன் பிரியாணியில் இது வராது. இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்த் இந்தியன் பிரியாணி, லக்னோ மட்டன் பிரியாணி வெயிட்டிங். இப்போ இது வந்து ஃபுட் கலரு. அப்படியே இதையும் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணி விடலாம். ரொம்ப போட தேவையில்லை, சும்மா லைட்டாக ஆட் பண்ணாலே போதும். ஃபுட் கலர் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இது மேலே வந்து நெய் ஊற்ற கொஞ்சம் நெய் ஊற்றுறோம். இப்போ நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் டம் பிடிக்கலாம். இது டம் வைக்கலாம். இதில் இப்போ இது கூட நம்ம வந்து இன்னொரு ஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டரும் கேவரா வாட்டரும் நம்ம ஆட் பண்ணுறோம். இது போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது. உங்களுக்கு ஃப்ளேவர், டேஸ்ட் ஃப்ளேவரே செம்மையாக இருக்குது. அந்த ரோஸோட ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த ஃபுட்ல வந்து நல்லா இறங்கி இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ நம்ம இந்த இதுக்கு தேவையானது நம்ம ரெண்டும். இப்போ அது வந்து நம்ம வந்து அண்ணா நகர்ல
அண்ணா நகரில் ரோஸ் வாட்டர்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்டோம் இது லக்னோ பிரியாணி. ஸோ அதே டேஸ்ட் அதே ஃப்ளேவர் நம்மளுக்கு இங்கே வருது. ஸோ நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எப்படி வருதுன்ட்டு. இப்போ நம்ம இதை மூடி வைக்க போகிறோம். இதை மூடி வைக்க ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து இது அப்படியே குக் ஆகட்டும். அப்புறமா நம்ம இது எப்படி வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே. வாவ், இப்போ தம் போட்டாச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். வாவ், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? செம்ம ஸ்மெல்லுங்க. அப்படியே அந்த ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாவ், அந்த லக்னோவுக்கே போன மாதிரி இருக்குது. சூப்பர் ஸ்மெல்லுங்க இது. இது அப்படியே நம்ம மேலோட லைட்டாக கலக்கணும் அந்த ஒயிட் ரைஸு அந்த கிரேவியோட. நான் வெயிட் பண்ணுறேன். நம்ம இலைக்கு வரட்டும். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ சூடாக வந்தாச்சு. நம்ம இலைக்கு பாருங்க, அப்படியே கம்மன்னு வாசனை வருது. நம்ம நிறைய பிரியாணி சாப்பிட்ருப்போம். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் லக்னோ மட்டன் பிரியாணி. இது ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆட் பண்ணும்போது நம்ம அந்த ஃபுல்லாகவே வந்து இந்த நாற்று ஜாதி பத்திரி இலை, மேஸ் பவுடர், அப்புறம் வந்து அந்த இது பேர் என்ன, ஓகே, ஸோ மேஸ் பவுடர், அப்புறம் வந்து இந்த குங்குமப்பூ, அதெல்லாம் வந்து நம்ம பிரியாணி அதாவது சவுத் இந்தியன் பிரியாணியில் நம்ம சேர்க்க மாட்டோம் ஃப்ளேவரில். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா நம்மளுக்கு. அந்த குங்குமப்பூலாம் எவ்வளோ காஸ்ட்லி, பட் அதுவும் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. பால் போட்டிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டரு. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுக்குறது நம்ம டேஸ்ட்டில். ஸோ இது வந்து நம்ம அண்ணா நகரில் சாப்பிட்ருக்கோம் இந்த லக்னோ பிரியாணி. ஸோ அதுவும் போடுறேன் நான் பாருங்கள். நம்ம வீட்டில் செஞ்சுருக்கேன் இப்போ லக்னோ மட்டன் பிரியாணி. அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அந்த ரோஸ் வாட்டர் ஃப்ளேவர் வருது அப்படியே சமைக்கும் போதே. பாருங்கள், மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம சமைக்கலாம். ஸோ இது சாப்பிடும் போதே என்ன பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போது வேறு ஏதாவது மட்டன் பிரியாணி ஸ்டைல் ஏதாவது பிரியாணி ஸ்டைல் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு பீஸ் எல்லாம். So we will taste the Lucknow mutton biryani now. இது பார்த்தீங்களா, நம்ம வெங்காயம்லாம் வந்து பாருங்கள் இது மாதிரி போட்டிருக்கோம். நம்ம நல்லா வதக்கி போட்டிருக்கோம் வெங்காயம். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கும். லெட்ஸ் ட்ரை த ஃபர்ஸ்ட். வாவ், 1 2 3 கோ. சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து அந்த ரோஸ் வாட்டர் ஸ்மெல் தான் அல்டிமேட். கொஞ்சம் குங்குமப்பூ அந்த டேஸ்ட் வருது. காரம் கிடையாது மெயினாக. ஏன்னா நம்ம மசாலாலாம் வந்து ஊற வச்சுட்டு அதை எடுத்துடுறோம் இல்லையா. ஸோ அதுவும் இல்லை. ஸோ அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கு. காரமே இல்லை. சால்ட் எல்லாம் இருக்கா? சால்ட் உப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. பாருங்கள், மட்டன் பாருங்கள் அவ்வளோ வெந்திருக்கு. நம்ம வந்து 5 விசில் விட்டோம். நம்ம பாருங்கள், மட்டன்லேயும் அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்குது மட்டன்லேயும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரைத்தாவோட சேர்த்து சாப்பிடலாம். 1 2 3 கோ. சூப்பர். இது வந்து ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். நம்ம வீட்டும் ஆல்மோஸ்ட் அந்த ஃப்ளேவர் தான் கிடைக்குது. இன்னொன்று ஹெல்த்தி. நம்மளே வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம். இந்த வாயில் போட்டு நம்ம சாப்பிட்றோம். ஒரு சூப்பர் இல்லையா? ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி அண்ட் வாவ், டெலிஷியஸ் லக்னோ பிரியாணி. சூப்பர். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? பண்ணுறது இல்லாமல் ஷேர் பண்ணணும். வாங்க இப்போ வந்து முட்டை சாப்பிடலாம். வாங்க. ஸோ முட்டையில் ஒரு 1 2 3 கோ. இந்த மட்டன் இந்த பீஸ் இருக்கே, இதை சாப்பிடலையா? எல்லா பீஸும் நம்ம சாப்பிடலாம். பார்த்தீங்களா, மட்டன் பீஸ் சின்னதாக இருக்குது. காலு பரவாயில்ல. ஓகே, பாருங்க, ஒரு டெண்டராக குக் ஆகிருக்கு பாருங்க.
டேஸ்ட்டு நல்லா இறங்கியிருக்கு. உங்களுக்கு அந்த எலும்புலேயே தெரிஞ்சு பாருங்க எவ்வளோ தெரிஞ்சா குக்கருக்கு எலும்பு நல்லா கடிக்க முடியுது. மசாலா காரமே இல்லை, ஃபுல்லாக சாஃப்டாக சட்டிலாக இருக்குது. நம்ம இதில் பால் ஊற்றிருக்கோம், அந்த கேது இது ஊற்றிருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு யூனிக் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஆஃப் பிரியாணி. அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் ரைஸில் தெரியுதா? மட்டும் ரைஸில் மட்டும் இல்லை, மட்டன்லேயே தெரியுது. பார்த்தீங்கன்னா சூப்பராக மட்டன்லேயே இறங்கியிருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. நீங்கள் மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் வந்து போய் சேரும். அவங்க இதை பார்த்து யூட்டிலைஸ் ஆகுங்க. ஸோ ஒரு ஹெல்ப்ஃபுல் தான் அது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அதை அவங்களுக்கு போய் பார்த்து அவங்க பண்ணலாம். பிகினர் கிச்சன் தெரியாதவங்க, சமையல் தெரியாதவங்க பார்த்து பண்ணிக்கலாம். அப்புறம் மறக்காமல் நம்ம ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். உங்களுக்கு எந்த ப்ளேலிஸ்ட்டு இல்லையோ ஏதாவது தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டெம்பிள்ஸ் எல்லாம் போடுறோம், ஸோ அதுவும் போட்டிருக்கோம். ரிசார்ட்ஸும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஃபுட்ஸும் போடுறோம். ஃபுட் வந்து ஹோம் குக்கூடும் போடுறோம், வெஜிடேரியன், நான்வெஜ்ஜு எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ளேலிஸ்ட் மிஸ் ஆகுதுன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அந்த ப்ளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு உண்டான வீடியோ நம்ம போடுவோம். ஸோ உங்களுக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள், அதில் நம்ம கமெண்ட்டில் போட்டால் நம்ம அது கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம ப்ளேலிஸ்ட்டில் டெம்பிள்ஸ் இருக்குது, ஃபுட்டு இருக்குது, ட்ராவல் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு ட்ராவல் கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள், நம்ம அதுவும் பண்ணி போடுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். This is Balaji signing off from you. Bye.